வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு நண்பன் சரவணன். நம்ம புதுசாக பதவி ஏற்றிருக்கிற நம்ம புது சிஎம் விஜய் சார் அவர்கள் பதவி ஏற்பதற்காக பண்ண சம்பவத்தையும் பதவி ஏற்றதுக்கப்புறம் நடந்துட்டு இருக்க சம்பவத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ண ஃபஸ்ட்டு விஷயமே உங்கள் கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக காங்கிரஸ் கூட கூட்டணி போட்டது. காங்கிரஸ் கடந்த 60-70 வருஷமாக தமிழ்நாட்டு மக்களால் அடித்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்க ஒரு கட்சி. அந்த கட்சி ஈழத்தமிழர்களுக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, என்னென்ன கொடூரம், என்னென்ன அநீதி பண்ணியிருக்காங்கன்ட்டு எல்லா தமிழ் மக்களுக்குமே தெரியும். தெரிஞ்சும் நீங்கள் அந்த கட்சியை கூட்டணி சேர்த்துருக்கீங்க. ஒரே காரணத்துக்காக உங்கள் கட்சி ஆட்சி அமைப்ப வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக. நீங்கள் உங்கள் படத்தில் கூட சொல்லியிருப்பீங்க, கத்தி படத்தில் கூட காத்தில் கூட ஊழல் பண்ணவங்க அப்படின்னு. அந்த ஊழல் பண்ணவங்க யார் சார்? வேறு யாரும் கிடையாது, அந்த கட்சிக்காரங்க தான். ஸோ முதல் கோணலே முற்றிலும் கோணல். வேலையில் ஒரு வாகனம் தூக்கி வேடிக்குள்ளே ஓட்டிங்க, அந்த கதையாக தான் இருக்குது. ஸோ அடுத்தது குதிரை பேரம் அப்படின்னு புதுசாக ஒரு வேர்டு வந்திருக்குது. அதாவது எங்களுக்கு இப்போ தான் தெரியும், குதிரை பேரம், ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு எல்லா இளைஞர்களும் வழக்கத்தில் வர மொழியாக இருக்குது. முதல் காரணம் நீங்கள் தான் அதுக்கு. சார், புஷ்பா பட பாணியில் நீங்கள் எல்லாத்துக்கும் பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க சார். எல்லா அமைச்சர்களுக்கும், எதிர்கட்சிக்காரங்களுக்கு, உங்களை தோக்கடிச்சவங்களுக்கு, நீங்கள் வந்துட்டு தீய சக்தின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பெட்டியில் பணம் வச்சு அனுப்பாமல் சோஃபா செட்டில் பணம் வச்சு அனுப்பிட்டு இருக்கிறீங்க. இது என்ன கேட்டால் அவங்கள சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லக்ஸுரியாக உட்கார்றதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கியிருக்கிறாங்களாம்மா சோஃபா. அது எப்படி சார்? 5-6 பேரும் ஒரே நாளில் சோஃபா செட்டு வாங்குவாங்களா சார்? அதுவும் ஒரே நாளில் எல்லாரும் அமைச்சர்களும் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது சார், நீங்கள் ஆட்சிக்கு வந்து இத்தனை நாள் ஆச்சு, இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு ஒயின் ஷாப்பும் முன்னதாக நான் பார்க்கல. சிங்கானூரில் ஒரு ஒயின் ஷாப் மூடியிருக்காங்க கோயம்புத்தூரில். இன்னும் தாராபுரத்தில் ஒயின் ஷாப் அப்படியே தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு முன்னாடியும். இன்னும் தாராபுரத்தில் ஒயின் ஷாப் அப்படியே தான் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடியும். இன்னும் சில இடத்துல ஒயின் ஷாப் அப்படியே தான் இருக்குது. இன்னும் எல்லா ஒயின் ஷாப்லேயும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன இதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க, ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? அதுக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்களா அது சம்மந்தமாக? இன்னும் ஒரு நியூஸும் வரல சார் எங்களுக்கு. எப்போ சார் நீங்கள் கம்மி பண்ணுவீங்க அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாயை? அடுத்த விஷயம், இந்த சமூக ஊடகத்தில் நம்ம ஆளுக்கு பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சிஎம் சார் வந்துட்டு அவரே சாப்பாடு கொண்டு வராரு, சிஎம் சார் அவர் நடந்தே வந்துக்கிறாரு, சிஎம் சார் வழியை மாற்றிட்டாரு, சிஎம் சார் கோடு சூட்டு போட்டு வந்திருக்காரு, சிஎம் சார் அதை பண்ணுறாரு, சிஎம் சார் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. என்ன சார் சிஎம் சார் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க சார். அடுத்தது, நீங்கள் சட்டசபையில் பேசாமல் இருந்தது. எல்லோரும் சுற்றி அடிக்கிறாங்க சார், குறுக்கை மறக்கை மாற்றி அடிக்கிறாங்க. நீங்கள் ஏதோ மாஸ்டர் பட ஜேடி கேரக்டருக்கு மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எதுவுமே பேசாமல் இருந்தீங்க, அமைதியாகவே இருந்தீங்க, எல்லாம் எழுதி வச்சுட்டு இருந்தீங்க. எழுதுனது ஸ்ரீராம ஜெயமா இல்லை நோட்ஸான்னு வந்துட்டு எல்லோரும் கேட்குறாங்க, சமூக ஆர்வலர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பொதுவாக ஒரு முதலமைச்சர் அப்படின்னா ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து இதுக்கு பதில் அடி கொடுத்தே ஆகணும். நான் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும், திரு கருணாநிதி அவர்களையும், அதற்கு முன் இருந்த அண்ணா அவர்களையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவங்க பேசுகிறது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சாளர்கள் அவங்க. ஸோ அந்த விதத்துலையும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு போட்ட ஓட்டு, அதாவது 1,76,00,000 சில்லற ஓட்டை நீங்கள் வந்துட்டு அவமதிக்கிறீங்க. இந்த மாதிரி பேசாமல் அமைதியாக கடைசியில் வந்துட்டு சொல்கிறது விசில் புரட்சி வெல்லும் புரட்சி அப்படின்னு டைலாக். எத்தனை நாள் சார் டைலாகே பேசிகிட்டு இருப்பீங்க நீங்கள்? வாங்க, இனி வருங்காலத்துலையாவது கரெக்டாக சட்டசபையில் எந்த ஒரு டைலாகும் இல்லாமல் நார்மலாக அவங்க கேட்குற கேள்விக்கு எதிர்த்து சொல்லுங்கள், நியாயத்தை வழங்குங்க உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு. அடுத்து, நம்ம சிஎம் சார் கொடுத்துருக்க அமைச்சர் போஸ்டிங், அவங்களாம் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, வெளியே போனாலும் வீடியோ எடுக்கிறாங்க, உள்ளே வந்தாலும் வீடியோ எடுக்கிறாங்க, சாப்பிடும்போது வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்குதுங்க, பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு படை வந்திருக்கிறாங்க. அப்பவும் ஒரு அமைச்சர் வந்துட்டு வீடியோ எடுத்து தான் வர்றாரு அவரோட செல்ஃப் ப்ரமோஷனுக்காக. அது மட்டும் இல்லாமல் திரு ராஜ்மோகன் அவர்கள், அவருக்கு வாடகை கட்டுறதுக்கு கூட பணம் இல்லை அப்படிங்கிறார் அவங்க அம்மா வீட்டுக்கு. அவரோட சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலேன்னு சமூக ஊடகத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஸோ இந்த மாதிரி பொய்யான காரணங்களை சொல்லி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மக்களை ஏமாத்தாதீங்க. அவங்களாம் பாவம். நம்ம சிவகாசி மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள், அவங்க வந்து ட்ராவலிங் பண்ணுறதுக்கு இங்கேருந்து இடம்பெயர்றதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டால் அலாட் பண்ணிட்டுருக்க வண்டி கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி இந்தியன் ஃப்ளாக் இருக்கிற ஒரு வண்டியில், ஒரு காரில் அவங்களோட சொந்த பந்தத்தையெல்லாம் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க கீர்த்தனா. அவங்க பின்னாடி வந்துட்டு பர்சனலாக அந்த காரில் போகிறாங்க, வேற ஒரு காரில் போகிறாங்க. இது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது, நீங்களே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து, நம்ம சிஎம் சாரோட அதீத பக்தர்கள், அவங்க பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லைங்க. அண்ணா, எனக்கு 1000 ரூபாயில் பணம் தர வேண்டாங்கண்ணா. அண்ணா, எங்களுக்கு 6 சிலிண்டரெலாம் வேண்டாங்கண்ணா. அண்ணா, நீங்கள் சாப்பிட்டீங்களாங்கண்ணா? இப்படிலாம் கேட்டுட்ருக்காங்க. எங்களுக்கு 6 சிலிண்டர் வேணுங்க, எங்களுக்கு மாதமான 2500 ரூபா பணம் வேணுங்க. எங்கள் எல்லோரும் கேட்டுருக்குறாங்க. மக்கள் எல்லாருமே, ஓட்டு போட்டவங்கள நாங்களும் ஒருத்தங்க, அது எல்லாருமே சொல்லணும். இந்த மாதிரி மக்கள் யாரும், நீங்கள் யாரும்
தேவையில்லாத வதந்திகளை பரப்பிட்டு இருக்காதீங்க. அதை கூட ஏற்றுக்குவேங்க. எல்லோரும் பணம் 1 லட்சம் 2 லட்சம் பணம் அனுப்பிட்டு இருக்கிறானுங்க. அனுப்பி டிடி எடுத்து அவருக்கு அனுப்பிட்டு இருக்கிறானுங்க. கேட்டால் இப்போ தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு நாங்கள் பணம் அனுப்புகிறோம், நாங்கள் அனுப்புகிறோம், 6 ஆளுக்கு பணம் அனுப்புகிறோம். ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷத்துக்குரிய செய்தி தான் இது. இதுக்கு நீங்கள் வந்துட்டு பிஆர் பண்ணுறீங்க, இதுக்கு ப்ரமோட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்து எல்லாருமே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, அனுப்பிட்டீங்க. நீங்கள் 50,000 ரூபா கொடுக்குறீங்க. ஏழை எளிய மக்கள்னால முடியணும்ல. இதுனா தமிழன் பட பாணியில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தமிழன் படத்தில் இந்த மாதிரி தான் 4,000 ரூபா உங்களோட நீங்கள் சொல்லி பண்ணுவீங்க. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? எங்களால் பண்ண முடியுமான்னு நீங்கள் தான் சொல்லணும் சார். கடைசியாக ஒரே விஷயங்க, இந்த ஸ்ரீலங்காவில் ஒரு மினிஸ்டர் இருக்கார், யாழ்ப்பாணத்தோட மினிஸ்டர். அவர் வந்துட்டு பிஆர் பண்ணுறதுக்கு, விஜய்க்கு பிஆர் பண்ணணுன்னா முதலாள நிற்பார் போல். என்ன பண்ண போகிறாங்க இதில் 2 பேர் ஒன்று சேர்ந்து நம்ம கட்டியில். அவர் எங்களாண்ட அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்கிறார் அவர். சார், உங்கள் அப்பா எப்படி இருந்தார் தெரியுமா சார்? தமிழ் இனத்துக்காக துரோகம் பண்ணதுக்காக உங்கள் அப்பாவை விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டார் உங்கள் அப்பா. அதையும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.